பொறுமையாக இல்லாமல் கட்ட பஞ்சாயத்தில் போகிறேன், அரசியல்வாதியை வச்சு மிரட்டுறேன் அப்படின்னு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிரும். உங்களுக்கு செலவும் ஆயிரும், அவமானமும் ஆயிரும், பணமும் திரும்ப கிடைக்காது. அதனால் நேர் வழியில் போங்க. நேர் வழியில் போய் ஒரு வழக்கறிஞர் துணையோட இந்த வேலையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதை மீட்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்றுனா, நீங்கள் கடன் கொடுத்தது வந்து ரொம்ப கம்மியான தொகைன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து 5000 10,000 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு செலவினங்களே வந்து அந்த மாதிரி 5000 10,000 நீங்கள் வந்து அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் 4 தடவை அலைஞ்சிங்கனாலே அதுக்குண்டான அந்த டாக்ஸி காசு, பெட்ரோல் காசு, உங்கள் அன்னன்னைக்கு செய்யக்கூடிய வேலை காசு அந்த மாதிரி வீணாக போயிடும். அதனால் எப்போதுமே நீங்கள் ஏதாவது ஒரு கடன் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எழுதி வாங்கிக்கோங்க, இல்லை செக் வாங்கிக்கோங்க. செக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு சேஃப். எதையுமே நான் 100% சேஃப்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் ஓரளவுக்கு சேஃப். அதை விட்டு கேஷை கொடுத்துட்டு ஆடியோ கால் இருக்குது, இது இருக்குது, அந்த ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கூடவே வச்சு யாராவது விட்னஸ் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் பணம் கொடுக்கும்போது யாராவது பக்கத்தில் அவருடைய நண்பரோ உங்கள் நண்பரோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பணம் வந்து கிடைக்கும்.